சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ள போதிலும் கேரள மாநில அரசின் துரித நடவடிக்கைகளால் அனைவரும் சன்னிதானத்தில் சாமி தரிசனம் செய்து திரும்புகின்றனர். பல மணி நேரம் கால் கடுக்க காத்திருக்கும் சூழல் தற்போது மாறியுள்ளதாக ஐயப்ப பக்தர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சந்தோஷ். சபரிமலையை பொறுத்தவரைக்கும் கடந்த 5 நாட்களாக பக்தர்களுடைய கூட்டம் காரணமாக பல்வேறு பிரச்சனைகளை பக்தர்கள் சந்தித்து வந்தார்கள். இதைத் தொடர்ந்து இன்று காலை பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பம்பையில் 5 மணி நேரத்துக்கு மேலாக பக்தர்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அது பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கூட்டத்தை விரைவாக அனுப்பி அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. தற்போது 1 மணி நேரத்திலேயே பக்தர்களை அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தற்போது சபரிமலைக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் நம்ம இடத்துல இருக்கிறாங்க. இந்த சுவாமி தரிசனம் எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி நம்ம அவங்க கிட்ட கேட்போம். திருப்பதியில் இருக்கிற மாதிரி பேரிகேடு போட்டு பேட்சா பிரிச்சு விடுறாங்க. இப்போ 2 hours மக்கள் கொஞ்சம் தத்தளிச்சாங்க. என்னன்னா ஹோட்டல்ஸ் அங்கங்க அந்த கேப்ல டிஃபன் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பக்தர்கள் சில பேர் மயக்கமாக வயசானவங்க இருந்துச்சு, பசியாக இருந்தாங்க. அந்த கோரிக்கையும் வைங்க. திருப்பதி மாதிரி செஞ்சாங்கன்னா இன்னும் ஐயப்பன் பக்தர்கள் இன்னும் அதிகரித்தா இருக்கும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா பக்தர்கள் இந்த கூட்ட நெரிசல் காரணமாக பல்வேறு சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். தேவசம் போர்டு அதிகாரிகளிடத்தில் இது குறித்து கேட்டபோது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த நாட்களில் 90,000 வரைக்கும் புக்கிங் நடைபெற்றிருக்கிறது, ஆன்லைன் புக்கிங் நடைபெற்றிருக்கிறது. அதே போல ஸ்பாட் புக்கிங் என்று சொல்லக்கூடியது 35,000 வரை புக்கிங் நடந்திருக்கிறது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா நாளையிலிருந்து அது 80,000 குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ஸ்பாட் புக்கிங் என்று சொல்லக்கூடியது 15,000 குறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாளை முதல் ஒரு 65,000 70,000க்குள்ள தான் பக்தர்கள் வருவார்கள். இந்த பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட வரக்கூடிய பக்தர்கள் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து வர காரணத்தினால நீண்ட தூர பயணத்திற்கு பிறகு இந்த இடத்துக்கு அவங்க சுவாமி தரிசனம் செய்வதற்கு தகுந்த ஏற்பாடுகளை தேவசம் போர்டு அதிகாரிகளும் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் சபரிமலைக்கு வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் கோரிக்கையாக விடுத்திருக்கிறார்கள். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் என் சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.